இவன் பேருதான் ரவி. இவன் மிகப்பெரிய பணக்காரன். ஆனா இவனுக்கு தேவையில்லாம செலவு பண்ணனா பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இவன் ஒரு கஞ்சன். ஒரு நாள் அவனோட மனைவி, ஏங்க நம்ம கிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, ஒரு 2 வீலர் பைக் வாங்கலாம்ல, எங்க போனாலும் நடந்தே போறோம், பையன் வேற பெருசாகிட்டான், இப்பனாச்சும் நீங்க பைக் வாங்கலாம்ல. எது பைக்கா? பைக்ல எதுக்கு? நீ கொஞ்சம் சும்மா இரு. பைக் வாங்கினா பெட்ரோல் யார் போடுறது? பெட்ரோல் விற்கிற விலைக்கு பைக் ஒரு கேடா? எங்கேயாவது போகணும்னா நடந்து போங்க, அப்பதான் கொழுப்பு குறைஞ்சு உடம்பு ஃபிட்டா இருக்கும். ஏங்க நான் என்ன காரா கேட்டேன், ஒரு ஸ்கூட்டி தானே கேட்டேன், அது கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? ஸ்கூட்டியும் இல்ல ஒன்னும் இல்ல, போய் வேலையை பார்ப்போ. அடுத்து வெய்ய காலம் ஆரம்பிச்சது. ரவியோட மனைவி கேட்டாங்க, ஏங்க வீட்டுக்கு ஏசி வாங்கலாங்க, நைட்டு தூங்கவே முடியல, ஸ்கூட்டி தான் வாங்கி தரல, இப்ப ஏசியாவது தயவு செஞ்சு வாங்கி கொடுங்களேன். எது ஏசியா? அம்மாடி, கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? சும்மா இரு, மொட்டை மாடியில போய் தூங்குனா காத்து நல்லா ஏசி மாதிரி வரும், வா அங்க போய் தூங்கலாம். கோபமான ரவியோட மனைவி ஒரு நாள், இவனை ஒரு நாள் மொட்டை வெயில்ல நடக்க விட்டாதான் அடங்குவான், அப்பதான் இவனுக்கு வெயில போற கஷ்டம் தெரியும். காலையில ஆபீஸ் போயிட்டு நைட்டு தான் வரான், அதனால இவனுக்கு நம்ம காய்கறி வாங்க போறது, பையனை ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு வர்றதுன்னு எந்த கஷ்டமும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பிளான் பண்ணுவான், அப்பதான் இவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏங்க இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வரீங்களா, ஆஃப்டர்நூன் கெடா வெட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும், மறக்காம வாங்க. என்ன விளையாடுறியா நீ? வெயில் எப்படி அடிக்குது பாத்தீங்கள? ஈவினிங் போலாம், அப்ப வெயில் கம்மியாயிரும், அப்ப போனா நடந்து போயிடலாம். ஈவினிங் போனா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் நம்ம போய் வெறும் குண்டாவை தான் பார்க்கணும், அதுக்கு எதுக்கு நம்ம போகணும்? கொஞ்சம் சீக்கிரம் ஹாஃப் டே லீவ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. சரிப்பா, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, கொடைய மறக்காம எடுத்து வை, கொடைய புடிச்சுக்கிட்டுனாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். அவனோட மனைவியோ, இருடி இரு, கொடை இருந்தா தானே கொடைய ஒளிச்சு வைக்கிறேன், அப்ப நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடைய ஒளிச்சு வச்சாங்க. ரவியும் மதியம் வீட்டுக்கு வந்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா, அந்த கொடைய எடுத்துக்கிட்டு வா. கொடை எங்க போச்சு? ஏங்க கொடைய எல்லா பக்கமும் தொலைவிட்டேன், எங்க போச்சுன்னே தெரியல, இப்ப என்ன பண்றதுங்க? நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு பைக் வாங்கலான்னு, இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டம். சரிப்பா வா, துண்டனாவது தலையில போட்டுக்கிட்டு போலாம், நேரமாச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமுல்ல. அப்ப நீ தானே சொன்ன நேரமா போகணும்ட்டு, சீக்கிரம் வா, 2 துண்டு எடுத்துக்கிட்டு வா சீக்கிரம். ஏங்க நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? தலையில துண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் போக கூடாது. என்னங்க பண்றது, 2 வீலர் இருந்தா ஹெல்மெட் போட்டுட்டு ஜாலியா போயிருக்கலாம், ஆனா இப்ப பாருங்க என்ன பண்றது. உனக்கு என்ன 2 வீலர் மேலேயே கண்ணா இருக்கு? நான் இப்ப பண்ற காரியத்துல நீ இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன். போயிட்டு 2 மண்பானை இருக்கும், அதை போய் எடுத்துக்கிட்டு வா. ஏங்க எதுக்குங்க மண்பானை? மண்பானையை வச்சு என்ன தண்ணி கொண்டு போறோமா? சொல்ற, நீ போய் எடுத்துக்கிட்டு வா, அதுல விஷயம் இருக்கு, நீ போய் எடுத்துக்கிட்டு மட்டும் வாவே. ஐயோ, இவன் வேற மண்பானையை வச்சு என்ன ஐடியா பண்ண போறான்னு தெரியலையே. மண்பானை வாங்கின ரவி 2 பேருக்கு தலையிலயும் மண்பானைய மாட்டி விட்டுட்டு, இப்ப போலாமா ஃபங்க்ஷனுக்கு? சும்மா வெயிலே தெரியாது, குளு குளு குளுன்னு இருக்கும், வா போலாம். இப்ப இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொன்னாங்க.